மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பாருவோட அம்மாவுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட வந்து ஸ்பெஷலாக ஒரு பிளாக் டீ கேட்டிருப்பாங்க. நார்மலாக போடுற மாதிரி போடாதம்மா, கொஞ்சம் எப்படி போட்டு தாமான்னு கேட்டிருப்பாங்க. அதை வந்து திவ்யா போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எனக்கு தனியாக தயிர் சாதம் பண்ணி கொடுக்குறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதையும் திவ்யா வந்து நான் பண்ணித்தரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக தயிர் சாதம் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுவாங்க. அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா திவ்யாவை வந்து அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து பாரு வந்துட்டு டீஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க முன்னாடி வச்சுட்டு. அங்கே வெளியில் மார்னிங் பேசும்போது ஊர் கிளவி அப்பத்தா அப்படி இப்படின்லாம் சொல்லி சபரி பற்றி ரொம்பவே மோசமாக பேசியிருப்பாங்க. பயங்கரமாக விட்டு கேட்பான், இப்போ பாரு பின்னாடியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமாக பேசியிருப்பாங்க. ஆனால் சபரி உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா திவ்யா பாரு அம்மாவுக்கு வந்துட்டு ஷூ மாட்டி விடுவார் கீழே உட்காந்து. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு அது அவங்க பொண்ணே கூட பண்ணலாம். வயசானவங்களுக்கு பண்ணுறதுனால நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சி போயிட மாட்டோம். ஆனால் ரொம்பவே சபரி நோன்றனால அவர் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவருக்கும் கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, ஸோ அவர் போய் பண்ணியிருப்பார். அப்புறமா இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டுட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வீட்டில் உள்ள கஷ்டங்களை பற்றி நீங்கள் ரேங்க் பண்ணுவீங்கன்னா 1 to 10 எப்படி ரேங்க் பண்ணுவீங்க அப்படின்னே 10 on 10 தான், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, பட் நீங்கள் எல்லா வசதிகளையும் கொடுக்கவும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஆள் தான் வந்து இந்த வீட்லேயே 24 hours ஸ்டே பண்ண கண்டஸ்டன்ட் இல்லாத ஒரே பர்சன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. அதுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி, அப்புறம் நீங்கள் நல்லா பாடுனீங்க, ஒரு பாட்டு பாடிட்டு போங்கன்னொடனே அந்த துணிவே சக்தி சாங் பாடுறாங்க அம்மா. அது பாடி முடிச்சோடனே வெளியில் போய் அடித்து கூட கேட்பாங்க, சொல்லிடாதீங்க என்ன பேசுனீங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெளியில் வந்தோடனே திவ்யாவும் கனிகாவும் கேட்பாங்க. உடனே அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து சபரி சொல்லுவார், அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஏன்னா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் பிக் பாஸ் அனுப்பியிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறமா அந்த டைம் பாரு வருவாங்க. பாரு வந்தோடனே பிக் பாஸ் சொல்லுவார், பாரு தான் அவங்க பொண்ணு இருக்காளே, பாரு கண்டிப்பாக கேட்பா, சொல்லிடாதீங்க அப்படின்னோடனே பாரு திருப்பி வந்து சொல்லுமாங்கும் போது அவங்க அம்மா வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க போல இருக்குது. அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.